ஏமா வீடியோ பாக்குறாங்கல்ல அவங்கலாம் கேட்டா இது பின்னி தெரியா? விருப்பப்பட்டு கேட்குற பிள்ளைகளுக்கு செஞ்சு தானே ஆகணும். ஹாய், என்னோட சேனலில் வந்து நான் ரொம்ப நாளாக ஆச்சு, உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. இப்போ இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கியலா? சாப்பிட்டியலா? சரி, என்ன பண்ற? வெள்ளை இழுக்கிற கவுரு திரிக்கிறையா? வெள்ளை இழுக்கிறையா? இது எதுக்கு? இது எதுக்கு? கையில போட. கையில போட? நார எடுப்பியாமா? மஞ்சி எடுக்கணும். இந்த தோலெல்லாம் உரிச்சா? இதெல்லாம் அந்த தோலை உரிச்சு துளி துளியா மஞ்சில வெள்ளை மஞ்சி எடுத்து அது கவுரு திரிச்சு போடணும். உடனே வந்துடாது அந்த கவுரியாமா? இதெல்லாம் நீ உரிச்ச கவுரா? பின்ன கவுரு. அந்த தோலை எடுத்து மஞ்சி எடுத்து தோலை உரிச்சு மஞ்சி எடுத்து வெள்ளம் இந்த நரம்பு இந்த நரம்ப வெள்ளை மஞ்சி அது மாதிரி அப்படியே பின்னிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த நரம்பு எதுல இருந்து வருதுன்னா இதுதான் இந்த வெள்ளை இழுக்கிற. இந்த வெள்ளை இழுக்கிறையில இருந்து எங்க அம்மா அப்படியே எடுத்து அந்த தோலை உரிச்சு அது மாதிரி பண்ணுவாங்க. ஏங்க நீ ஒரு வாட்டி அதை பின்னுமா செய்யுமா பாப்பா? அதுல இருந்து அந்த நரம்பு எடு பாக்கட்டும், இவங்கள பாக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா அம்மா குச்சி எடுத்துச்சா? இப்படிதான் எடுப்பாங்க. இந்த நரம்பை எடுத்து இது எங்க ஏரியால நிறைய பேர் எப்படின்னா இது ஒரு இந்த காத்து கருப்பு அப்படிங்கிற மாதிரி பேய்க்கு அப்பையில இருந்தே அதை சொல்லி இந்த கயிறை கட்டுவாங்க. அடுத்து இன்னும் நல்லது நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியட்டும். ஏன்னா இயற்கையான ஒரு முறையில இருந்து இந்த கயிறு வர்றதுங்கிறது ஒருத்தங்க 5 கவுரு அப்படி கேப்பா, மொத்தமா கேப்பா. அது மாதிரி அந்த நரம்பை எடுத்துக்கணும். பின்றதுக்கு எனக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. பின்னி கொடுத்தேன்னா நிறைய பிள்ளைய கேக்குது, பின்ன கவுரு குடுமானுக்குது. பின்னத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப கட்டுவாங்க தானே? சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லது இது. இந்த கவுரு போடுறது ஏவல் பில்லி எந்த ஒரு காரியமும் பேய் பிசாசு எதுவும் அண்டாது. அதுக்குதான் வெள்ளை இழுக்கிற போடுறது. அடுத்து உடம்பு வலிக்கு ஏதோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மந்திரிச்சு கட்டுறதோட இந்த கவுரு தான் நல்லது. இதுதான் அந்த கயிறு எங்க அம்மா மஞ்சள்ல போட்டு ஊற வச்சு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குச்சியில இருந்து இந்த தோலை உரிப்பாங்க. அம்மா உரிக்கிறாங்களா இது மாதிரி உடனே அந்த தோல் வந்துடாதுங்க. வந்துட்டு குச்சி எட்டியாந்து வதங்க போட்டு அதை துளியா எடுத்து மஞ்சி எடுத்து அது திரிச்சு கவுரா சேர்க்கணும். அம்மா ஃபுல் வீடியோல ரொம்ப நாளா ஆச்சு, யாரேன்னு கோச்சுக்காதீங்க. என்னன்ற பிள்ளைய கேக்குதுலன்னு ரொம்ப கஷ்டம். மஞ்சி எடுத்து திரிக்காங்கட்டி அது மாதிரிதான் எடுப்பாங்களா? பின்னாடி சாங் ஓடுறது அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆனா அந்த கை ஈஸியா நிறைய பேருக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல. இயற்கையான முறையில இந்த கயிறுங்கிறது நாங்களாம் அதிகமா யூஸ் பண்ணுவோம். எங்க அம்மா என் காலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க, சரண் காலையும் கட்டி விட்டுருக்காங்க. இதேதாங்க காலையில சாயங்காலத்துல இருந்து பின்னிக்கிட்டே இருந்தாங்க. கை வலிக்குமா என்னன்னே தெரியாதுன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, சின்ன பாப்பாக்கு நிறைய பேருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எது வேணும்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அம்மாவை பின்னி உங்களுக்கு நான் தர சொல்றேன். யாருக்கு எது வேணும்னா அம்மா சேனல்ல இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், வேணா கேளுங்க. ஏமா வீடியோ பாக்குறாங்கல்ல அவங்கலாம் கேட்டா இது பின்னி தெரியா? விருப்பப்பட்டு கேட்குற பிள்ளைகளுக்கு செஞ்சு தானே ஆகணும். போன் பண்ணாங்கன்னா அதான் நான் நம்பர் கொடுப்பேன், அவங்க கேட்பாங்க. நிறைய பேத்துக்கு இது என்ன கயிறு நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாதுல்ல. ஆனா இது இயற்கையா பின்றதேமா.
இப்போ எல்லாத்துக்கும் பின்னி பின்னி தானே கொடுக்குறேன். நம்மளே நாங்களும் நிறைய பேத்துக்கு அம்மா நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கு. ஒருத்தன் 51 ரூபா கொடுப்பாங்க, ஒருத்தன் 21 ரூபா கொடுப்பா. இல்லாத பிள்ளை என்னன்ட்டு திருச்சி கஷ்டப்பட்டுனாலும் கொண்ட கொடுக்கறது பிள்ளைகளுக்கு. இது மாதிரி அந்த தோலெல்லாம் உரிச்சு இப்ப அந்த நாறு உரிமா போதும். இப்படிதான் நாறு உரிப்பாங்க. பார்த்துக்கங்க. யாரும் நீங்க வீட்டுல வெள்ளல் இருக்கிற எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து உடச்சு வந்து வீட்டுல ஃப்ரீயா இருக்குல்ல, இது மாதிரி எடுத்து நீங்களே கட்டுங்க. புரியுதுங்களா? காசு கொடுத்து நம்ம வாங்கி கட்டுறத நீங்க இது மாதிரி கொஞ்சம் கட்டி பாருங்க. இதெல்லாம் நல்லதுங்க. சொல்ல போனா அப்பையில இருந்து இந்த பேய் பிசாசு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கு அதை எடு. அதுதான் இப்ப எடுத்தாங்கல்ல, அது மாதிரி இந்த நரம்பெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து இந்த நாறு இது வந்து தோல்ல மஞ்சி எடுக்கணும். இந்த மஞ்சி துள்ளி மஞ்சியா வரும். அது நேவமெல்லாம் பிஞ்சு போகும். இடுப்பெல்லாம் அடுப்பு மாதிரி தெரிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. அதிரடி மாதிரி நிறைய பிள்ளைய கேட்டுச்சுக. 5 கவுரு கொடு இப்படி கேட்குதுக. கொடுத்த பிள்ளையெல்லாம் திருப்பி அதை திருச்சி கொண்டு போய் கொடுப்போம்ட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் அந்த கயிறு. அடுத்து அந்த கயிறை எப்படி தெரிப்பா காமி? இது வந்து இந்த கவுரு வாங்கிட்டு போறவங்க சாம்பிராணி கொடுத்து கையில கட்டணும். இங்க கட்டினா ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு கொண்டு போனா சாம்பிராணி கொடுத்து இந்த கவுரு கட்டணும். யாருக்கு வேணும் அவ்வளவு சாத்தரப்பு இந்த கவுரு. அத கயிறை பின்னுமா? இப்ப பின்ன முடியாது. பின்ன மாட்டியா? திரிக்க மாட்டியா? மஞ்சள் போட்டு காய போட்டு பின்னணும். நிறைய பேர் வீடியோல நீ வரலையா? உன் சேனல்ல நிறைய பேர் உன்னை பார்க்கலையா? என் சேனல்ல தான் கண்டுக்க மாட்டேங்கிறியா? என்னைய கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? பிள்ளைய கண்டுக்க மாட்டேங்கிறியா? வைக்க மாட்டேங்கிறியா? நான் சேனல்ல வந்து என்ன ஆட்டுற ஏது பண்றேன் உங்களை என்னன்னா நான் எப்படி கேக்குறேன். என்னைய கண்டுக்கிறியலா? நல்லா இருக்கியா என்னம்மா அப்படின்னாலாம் கேக்குறியலா? ஒண்ணு கண்டுக்கிறியலா? இது மாதிரிதாங்க கயிறை எடுத்து அப்புறம் இங்கே வந்து இந்த மாதிரி அந்த நரம்பெல்லாம் தனியாக வச்சு அப்புறம் இது மாதிரி கயிறு ரெடி ஆகும். ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களும் வீட்டில் இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா உங்களால் ட்ரை பண்ண முடியலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மா என்னோட கான்டாக்ட் கொடுக்குறேன். நீங்கள் கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் கொரியர்லேயே அனுப்பிச்சிடுறேன். நிறைய பேத்துக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா அந்த கயிறோட பெனிஃபிட் நிறைய பேத்துக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சென்னையில் இருக்கவங்களுக்கு, வெளியில் இருக்கவங்களுக்குலாம் அந்த கயிறோட பெனிஃபிட் யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் பிறந்த பிள்ளைக்கு கூட முத்துக்கண்ணு கவுரு கொடு அப்படின்னு கேட்குறாங்க. கவுரு திருச்சாந்து கொடு முத்துக்கண்ணு அப்படிங்கிறாங்க. கைராசி இருக்கிறதுனால கேட்குறாங்க. இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. இந்த கவுரு கொடுக்குறதுனால ஒரு கைராசி இருக்கு. எங்க அம்மா வந்து கைராசி. ஆமா, மோராசி வேணும் இல்லாட்டி கைராசி வேணும்னு சொல்றாள் பழமொழி. அது மாதிரி கொடுத்து நல்ல பேர் இருக்கானு. நான் அந்த அம்மாட்ட கவுரு வாங்கினேன் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கணும். இன்னைக்கு என்னம்மா வீட்டுல சாப்பாடு? வீட்டுல என்ன சாப்பாடு? தண்ணி கஞ்சிதேன். வெறும் பச்சை தண்ணியில தான் குடிக்கிறியா என்ன? ஓகே. நீங்க பிள்ளைகளுக்கிட்ட எல்லாம் தண்ணி கஞ்சின்னு கேவலப்படுத்துறியா? அப்புறம் தண்ணி கஞ்சி தான். ரொம்ப நாள் ஆச்சு. வெங்காயம் தண்ணி கஞ்சி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோல அம்மாவை கொண்டு வரலங்க. ஓகே, இன்னைக்கு தான் வீடியோ எடுத்துடலாம். அதுவும் இல்லாம இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் ரொம்ப காசெல்லாம் வாங்குறது இல்லையா, கஷ்டப்பட்டு திருச்சி கொண்டு கொடுப்பேன். ரொம்ப காசெல்லாம் வாங்குறது இல்லை. அது அபிப்பிராயப்பட்டு கொடுக்குறதான் வாங்குறது. வாங்கி என்ன சமயபுரத்துக்கு கொண்டு போய் ஆயிக்கிட்ட கொண்டு போய் அந்த காசை நான் செலவு பண்றது இல்லை. பத்திரமா இருங்க சாமி, பத்திரமா இருங்க. வண்டி வாசி ஓட்டுறது பத்திரமா ஓட்டுங்க. பிள்ளையெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. நீங்கள் வண்டி சண்டியாக போகாதீங்க. ஹெலிமீட்டர் கொண்டு போங்க.
அசால்ட்டா இருக்காதிய எல்லாம் காலம் மாறி போயிருச்சு இப்போ. வண்டி வசதின்னு எல்லாம் ஆச்சாண்ட ஆகிக்கிட்டே இருக்கு. பத்திரமா இருங்க. பாய். ஓகே பாய். நீங்களும் இருக்கலாம், வெளிதான் வெளில இருக்கிற நீங்க எதுவும் பாத்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் உரிச்சு மஞ்சு உரிக்காங்கட்டி இன்னவன் வலிக்குது.